Hi guys, welcome to InPix tutorial. இன்னைக்கு நம்ம வீடியோல ப்ரோட்டோடைப் லிங்க் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ நான் ஏற்கனவே பண்ணியிருந்த UI டிசைனை நான் அதுக்கு லிங்க் கொடுக்குறேன். ஸோ இதனுடைய ஃபர்ஸ்ட் நான் ஹார்ட் போர்டோட நேம் நான் மாற்றிக்கிறேன். ஹோம் பேஜ்னு சொல்லிட்டு கொடுத்துடலாமா. ஸோ இதுக்கும் நான் நேம் மாற்றுறேன். இதுக்கு டெக்னிக்கல் டீடைல்ஸ் கொடுத்துட்றேன். ஸோ நீங்கள் ஒரு டிசைன் பண்ணி முடிச்ச உடனே நீங்கள் மெயினாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, டிசைன்ல இருந்து ப்ரோட்டோடைப்பை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். ரைட் சைடில் இருக்கிற ப்ராப்பர்ட்டியில் நீங்கள் ப்ரோட்டோடைப் செலக்ட் பண்ணுறீங்க. ஸோ ப்ரோட்டோடைப் செலக்ட் பண்ணிட்ட உடனே உங்களுக்கு எந்த பேஜ் டு எந்த பேஜ் கிளிக் பண்ணால் உங்களுக்கு அதனுடைய பேஜ் போகணும்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ நான் இதுக்கு இந்த வாட்ச்னுடைய லிங்க் கொடுக்குறேன். இந்த வாட்சை கிளிக் பண்ணால் எனக்கு இந்த டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் வரணும். ஸோ நான் இந்த வாட்சை நான் கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு இந்த ரைட் சைடில் இந்த சர்க்கிள் மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ இதுதான் என்னுடைய சர்க்கிள். இதை நீங்கள் என்ன பண்ணணும், ஜஸ்ட் ஒரு ட்ராக் பண்ணிடணும். ஸோ இப்படி நீங்கள் ட்ராக் பண்ணால் உங்களுக்கு ப்ரோட்டோடைப் லிங்காக இதுவாகிடும். உங்களுக்கு ப்ரோட்டோடைப்பாக லிங்க் ஆகிடுச்சுன்னா உடனே உங்களுக்கு ரைட் சைடில் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துடும். உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் ஆன் கிளிக்கா, ஸோ ஆன் ட்ராகா, ஹோல் ஹோலிங்கா, ஸோ நிறையா இது இருக்கு. ஸோ நான் ஆன் கிளிக் பண்ணி நான் கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட் நேவிகேட், ஓப்பன் ஓவர்லே, ஸ்வேர் கிளிக்கு, ஸோ இதெல்லாம் நிறைய இருக்கு. நான் நேவிகேட்டை கொடுக்குறேன். இதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் பண்ணுறது யூஸ் பண்ணேன். ஸோ நேவிகேட் எந்த பேஜ்க்கு போகணும். ஸோ நான் டெக்னிக்கல் பேஜ் கொடுத்துருக்கேன். டெக்னிக்கல் பேஜே அது செலக்ட் ஆகிடுச்சு. உங்கள் பேஜில் தென் அனிமேஷன் இருக்கு. அனிமேஷனில் இன்ஸ்டண்டா, டிசால்வா, ஸ்மார்ட் அனிமேஷன் இருக்கு. நான் இன்ஸ்டன்டே கொடுத்துறேன். நெக்ஸ்ட் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், ரிவ்யூ பண்ணி பார்த்தலாம் எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்துருச்சு. ஸோ உங்களுக்கு இங்கே கிளிக் பண்ணாலும் வராது இந்த பேஜ், ஏன்னா நம்ம இதுக்கெல்லாம் நம்ம லிங்க் கொடுக்கல. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் இதை கிளிக் பண்ண பார்ப்போம். ஸோ கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இது வந்துடும். ஸோ பேக் போகணும். பேக் போக மாட்டேங்குது, ஏன்னா நம்ம இதுக்கு லிங்க் கொடுக்கல. ஸோ நம்ம அதுக்கு லிங்க் கொடுத்துருவோம். ஸோ அகெயின் ஜஸ்ட் ஒன் கிளிக் பண்ணுறேன், பேக் வருது. இதுக்கான அதை நான் ட்ராக் பண்ணுறேன் ஹோம் பேஜுக்கு. ட்ராக் பண்ணிட்டு கிளிக் பண்ணுறேன். இப்போ நம்ம கிளிக் பண்ணி பார்ப்போம். ஃப்ரண்ட்ல இருந்து பேக் போகுது. டெக்னிக்கல் பேஜ் டெக்னிக்கல் பேஜ்லேருந்து பேக் அகெயின் ஹோம் பேஜுக்கு வரணும். ஸோ ஹோம் பேஜ் ஸோ இப்படிதான் ஒரு ப்ரோட்டோடைப் லிங்க் கொடுக்கணும். அண்ட் இதுலேயே உங்களுக்கு ப்ரோட்டோடைப்ல நிறைய டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ்லாம் இருக்கு. ஸோ இதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பண்ணுறேன். அண்ட் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இதனுடைய அனிமேஷன் நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஒரே மாதிரி இருக்கனால கொஞ்சம் ஸ்லைட் ஆகிற மாதிரி பண்ணி காட்டுறேன். ஸோ அனிமேஷனை போயிட்டு ஸ்மார்ட் அனிமேஷன் இருக்கு, நான் மூவின்னு கொடுத்துட்றேன். மூவின்னு கொடுத்து பாருங்க. மூவிங் கரெக்டாக இருக்கும். ஸோ மூவிங் வச்சுக்கணுமா. ஸோ உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அது டெக்னிக்கல் பேஜ்லேருந்து பேக் போகிறேன். ஸோ அதனுடைய அனிமேஷன் ஸ்டைல் மாறி இருக்கும். அகெயின் ஒன் டைம் பார்த்துருவோம். நம்ம பேஜ் போகிறோம். அகெயின் பேக் டு பேஜ். ஸோ இவ்வளோதாங்க ஒரு ப்ரோட்டோடைப் லிங்க் கொடுக்குறது. ஜஸ்ட் 2 கிளிக். ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ண போறீங்க, டிசைன் பண்ணி முடிக்கிறீங்க. அண்ட் டிசைன் முடிச்சோடனே ப்ரோட்டோடைப் ரைட் சைடில் இருக்கிற ப்ராப்பர்ட்டியை கிளிக் பண்ணுறீங்க. அகெயின் உங்களுக்கு எங்கேருந்து எங்கே டூ போகணுமோ அதனுடைய இதை கிளிக் பண்ணிக்கிறீங்க. கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் ட்ராக் பண்ணுறீங்க. ஜஸ்ட் 2 கிளிக்ஸ் ப்ரோட்டோடைப். ஸோ என்னோட வீடியோ அவ்வளோதான் ப்ரோட்டோடைப் பண்ணுறது. ஓகே கைஸ், பிகினர்ஸ்க்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், டிசைன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.